ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 100 கிராம் பூண்டு நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். 50 புளி ஊற வச்சுருக்கேன். மீதி இன்க்ரீடியன்ஸை நான் சமைக்கும் போது காட்டுறேன். இந்த பூண்டு மிளகு குழம்பை நம்ம வாரத்தில் 2 முறையாவது உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பெப்பர் பவுடரும் சீரகத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் மசாலா எதுவும் அரைச்சி போடலை. உங்களுக்கு மசாலா அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா 2, அரிசி கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ட்ரைன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். நான் 100 கிராம் பூண்டை நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப தீர அளவுக்கு நம்ம இது பண்ணக்கூடாது, ஏன்னா கசப்பு தன்மை ஆகிடும். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்பவும் தீர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க தேவையில்ல. லைட்டாக அந்த தோல் பக்கம்லாம் செவந்த மாதிரி இருந்தாலுமே போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். நல்லா நம்ம கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே வெங்காயம் நல்லா வதங்கினா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காய தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல, கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெங்காய தக்காளி பூண்டு எல்லாத்துக்கூடயே நல்லா மசிஞ்சு வரணும். இந்த பூண்டு மிளகு குழம்ப நல்லா சாதம் வடித்து நம்ம சுட சுட சாதத்தில் இந்த பூண்டு குழம்ப ஊற்றி 2 அப்பளம் வச்சு
கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா தொக்கு போல் வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1 வாரத்துக்கும் நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா ஃபில்டர் பண்ணி புளியை வெங்காய தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ண உடனே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு 1½ டீஸ்பூன் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான சால்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா உப்பு, காரம், மஞ்சள் தூள், புளிப்பு எல்லாமே நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். நல்லா கொதிக்க விடணும். நமக்கு தேவை, நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம 1 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை லைட்டாக ரொம்ப திக்னஸ் அந்த மிளகாய்த்தூள் வாசனை, பச்சை வாசனை போகணும்ல, அதனால் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். நல்லா தட்டு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளறிட்டு தட்டு போட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் கூட்டி வச்ச குழம்புக்கும் இப்போ சுண்டி வந்த பதத்துக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. எனக்கு இன்னும் திக்னஸ் வேணுன்ட்டு நான் நல்லா இன்னும் சுண்ட விடுறேன். இன்னும் நல்லா கொதித்து வரட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டுலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நான் வீட்லேயே வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர்லாம் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். பெப்பரு, சீரகத்தூள், லாஸ்ட்டாக ஃபைனலாக பெருங்காயத்தூள். இது 3 மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மசாலாவோட போட்டு அரைச்சி நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்ததுனால ஃபைனலாக வந்து 2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கிளறி விட்டுட்டு என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் மெத்தடில் பூண்டு மிளகு குழம்பு வச்சுருக்கேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.